ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பரில் வந்து நான் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பென்சில் இல்லைன்னா பென் அதை வச்சு கூட இந்த மாதிரி ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் வந்து மொத்தம் நமக்கு வந்து 21 வந்து தேவைப்படும். இதோட நீங்கள் அதிகமாகவும் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து 21 ஸ்டிக் வச்சு வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதோட அதிகமாக பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற எட்ஜும் கீழே இருக்கிறது வந்து கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து நான் லைனாக வந்து அடுக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைனாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டினோன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் அடுக்கிக்கிறேன். நீங்கள் இதோட நிறைய ஸ்டிக்கு கூட வச்சுக்கலாம். இல்லைனா இதை நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் கூட மேக் பண்ணலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து மேக் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து நான் வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம குட்டி குட்டி பூ தான் வந்து மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது கொஞ்சம் நிறைய கேப் விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கில் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்டிக்கை வந்து ஒட்டுறோம். நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு பூ வெட்டினதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து குட்டி பூவாக வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் ஒட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் ஒட்டலாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்லாம் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். நம்ம ஈஸியாக டக்குன்னு வந்து ஒட்டிக்கலாம். அதனால் நான் வந்து இப்படி ஒட்டிக்கிறேன். நீங்கள் இது கலர் பேப்பரில் இல்லைனா வந்து A4 ஷீட் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. இது வந்து நான் பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். எப்பவுமே வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் கொடுத்தோன்னா நம்ம மேலே என்ன கலராக இப்போ வந்து பூ ஒட்டுறோன்னா அது வந்து லுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால தான் நான் பேக்ரவுண்ட் வந்து பிளாக்கில் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து A4 ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் ரெடி பண்ணி ஒட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கலர் எதுவுமே கொடுக்க வேணாம். கலர் கொடுக்காமே ஒயிட்டில் வந்து நீங்கள் கலர் ஃப்ளவர் வந்து ஒட்டும்போது ரொம்ப அழகாக வந்து லுக்காக வந்து தெரியும். அதனால் நீங்கள் ஒயிட் பேப்பரில் வந்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிக்க வேணாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி வந்து முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இது வந்து கொஞ்சம் காய வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம கையிலலாம் வந்து பெயிண்ட் ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 3 சென்டிமீட்டரில் வந்து குட்டியாக வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் எப்படி வந்து மடித்து வரைஞ்சி கட் பண்ணிக்கிறோன்னா அதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த பூ எப்படி மேக் பண்ணுறது நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு குட்டி பூ வந்து ரெடி ஆகிடும். இது ஒரு இதழை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிட்டு க்யூட்டான பூ வந்து ரெடி ஆகிடும். நான் மொத்தம் 6 கலரில் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து பூ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தம் நமக்கு வந்து 56 பூ வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. நீங்கள் முன்னாடியே மேக் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கிராஃப்ட் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் வந்து ஒட்டிக்கலாம். நான் எப்படி ஒட்ட போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பூ ஒட்டிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு இதுவை விட்டுட்டு இன்னொரு இதில் வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். அப்போ வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி நம்ம ஒட்டுற கலர் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு லைனில் வந்து 6 கலர் ஒட்டுறேன்னா அதே கலர் வந்து கீழே வராமல் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஒட்டும் போது அதை கவனமாக வந்து கொஞ்சம் பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு அழகாக இருக்கும். ஒரே கலர் ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து பார்க்க வந்து ஒரே மாதிரி ஃப்ளவர் வந்து ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து கலர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து 6 கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து இன்னும் நிறைய கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய கலரில் கூட கட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து அழகாக இருக்கும். நம்ம வந்து 6 கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதிலே வந்து ஃப்ளவர் நிறைய வந்து கட் பண்ணி வச்சு ரிப்பீட்டடாக அதே கலர் வராமல் நான் மாற்றி வந்து ஒட்டிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான வீடியோ தான் இது. வந்து நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஹார்ட் ஷேப்பில் பண்ணும்போது கார்னர்லாம் மட்டும் ரெட் கலரில் ஃப்ளவர் வர மாதிரி பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் வந்து கலராக வந்து ஃப்ளவர் கொடுத்தீங்கன்னா அது பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இது கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃப்ளவர் ஒட்டிட்டு வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு நாட் மட்டும் வச்சுட்டோன்னா ஒரு சிம்பிளான வால் ஹேங்கிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நான் வந்து ஃப்ளவர்லாம் ஒட்டும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஒட்டினேன். ஏன்னா வந்து கலர் ரிப்பீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து ஒட்டினேன். நீங்கள் ஒட்டும்போதும் நீங்கள் கலர் ரிப்பீட் ஆகாத மாதிரி ஒட்டிக்கோங்க. பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு மட்டும் ஒட்டிட்டு மேலே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டி விட்டேன்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இதை ஃபெவிகாலில் கூட பண்ணலாம். நான் இதை வாலில் ஹேங் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சிம்பிளான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.